இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார், அதை நானே சொல்கிறேன். அந்த ஸ்டோரியில் என்ன சொன்னார்னா, ஒரு ஆட்டோக்காரன் கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடையை கொடுத்தாங்க. அந்த கொடையை வந்து ஒரு வயசானவருக்கு கொடுத்தாங்க. அந்த கொடையை வந்து ஒரு பூக்காரமாக கொடுத்தாங்க. அந்த கொடையை வந்து ஒரு சின்ன பொண்ணு கொடுத்தாங்க. அந்த கொடை எடுத்துகிட்டு போகிற சின்ன பொண்ணு பஸ்லேருந்து இறங்குற போது அவன் அந்த பொண்ணோட அப்பா வந்து காத்துட்டு இருந்தார். அந்த அப்பா வந்து ஒரு ஆட்டோக்காரன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதான கதை சொன்னார். ஸோ இந்த கதையை எதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு? விஜய் வந்து அப்போ நல்லது செஞ்சால் நல்லது வரும்னு சொல்கிறாரா, நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது திரும்பி வரும்னு சொல்கிறாரா, என்ன சொல்கிறார் அப்படின்ற குழப்ப மனநிலையில் இருந்துச்சு. இப்போ இதையுமே வந்து சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து விஜய் வந்து கோட் படத்தில் சிவகார்த்தி என்ற துப்பாக்கி கொடுத்தாரு. அந்த துப்பாக்கி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி மறுபடியும் என்கிட்டே வந்துடும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அதை சொல்லும் போது அதில் என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு யோசிக்கும் போது உள்ள ஒரு அர்த்தம் இருக்குமோன்னு யோசிக்கும் போது இருக்குமோ அப்படின்னு தோணுது. சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் எப்படின்னா விவாதங்கள் தான். நேரடியாக வந்து விஜயை வந்து சிவகார்த்திகேயனோ இல்லை சிவகார்த்திகேயனை விஜயோ எய்த்து வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. எந்த காலத்திலேயாவது ரஜினி வந்து விஜய் எய்த்து குரல் கொடுத்துருக்கிறாரா? ஒரு வார்த்தையாவது விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரஜினி பேசுவார். எப்படி பேசுவார்னா, இளையராஜாவுடைய பாராட்டு விழாவில் ரஜினி வந்து என்ன பேசுவார் அப்படின்னா, அதாவது பழைய கட்சி நேற்று வந்த புதிய கட்சி. யார் நேற்று வந்த புதிய கட்சி? தாவைக்கே தானே, விஜய் தானே. நேற்று வந்த புதிய கட்சி எல்லாத்துக்கும் டஃப் கொடுப்பார் ஸ்டாலின் அப்படின்னு மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணுவாரே தவிர விஜய்னு அட்டாக் பண்ண மாட்டார்.